இதுதான் சோலார் கிங் மியூசியம். இது சோலார் கிங் மியூசியம் இருக்கிற இடம் இல்ல, மியூசியத்தோட மேப். வாய மூடிட்டு சொல்றத மட்டும் கேளு. இந்த மியூசியத்துல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரம் இருக்கு. 100 கோடியா? எஸ். அத நாம அங்கிருந்து எடுத்து அமெரிக்காவுல வித்தோம்னா நாம எல்லாரும் சந்திர மண்டலத்துல போய் செட்டில் ஆகலாம். எதுக்கு பாஸ்? சந்திரனை கிட்னாப் பண்றதுக்கு. பிரில்லியன்ட் ஐடியா பாஸ். இந்த மியூசியத்தை சுத்தி டைட் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. அவங்க கண்ணில எல்லாம் மண்ணை தூவி நாம உள்ள போய் ஆகணும். அவங்க எல்லாரையும் கன்னால ஷூட் பண்ணிட்டு நாம உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் நம்மள மிஷின் கன்னால ஷூட் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்றது சரிதான் பாஸ். என்ன ஜானி, நீ பேச மாட்டியா? நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட், எனக்கு டயலாக் கிடையாது. நாங்களே எல்லாத்தையும் பண்ணா நீங்க என்னத்த பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? மியூசியத்தோட லாக் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸ்பூனா திறக்க போறீங்களா பாஸ்? அது ஈஸியான வேலை. எதுக்காக இவ்வளவு வெயிட் பண்ணீங்க? எப்போ திருடி இருக்கலாமே. செக்யூரிட்டியை ஏமாத்துறது ரொம்ப சுலபம். ஆனா 24 மணி நேரமும் 48 கண்ணால அங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவனை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். யார் அவன்? ஜேம்ஸ் பாண்ட் 000. அப்படின்னா அந்த ஜேம்ஸ் பாண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த வைரக்கல்ல திருட முடியாது. வாங்க போலாம். ஆமா. நில்லுங்க. அந்த ஜேம்ஸ் பாண்ட பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் இந்த சோப்ராஜுக்கு தெரியும். என்ன சீக்ரெட் அது? அவர் ராத்திரி 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் யார் கண்ணிலையும் படமாட்டான். ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஓகே பாஸ். ஒண்ணாகல. வா வா வாடா ஏன்? விஷ்ணுமூர்த்தியோட கத்தி. அது கத்தி இல்லடா, யானையோட தந்தம். அதிகம் பேசுற பல்ல உடைச்சிடுவேன். வா. நம்ம பாஸ் கோட்டை அவுத்துட்டா அசல் இதே போல தான்டா இருப்பாரு. ஆமா ஆமா, பின்னாடி நம்ம இப்படிதான் இருப்போம். வாடா வாடா. பாஸ், நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க கபாலத்தை இந்த மாதிரி வைக்கலாமா பாஸ்? வாட் எ ஃபேண்டாஸ்டிக் ஐடியா பாஸ். வேணாண்டா, பேசாம நடங்க. பாஸ், தாஜ்மஹால் பாஸ். டேய், அது தாஜ்மஹால் இல்லடா, ட்ரிப்ளிகேன் மசூதி. வா. அப்படியா? ஆஹா, 100 கோடி. 100 கோடி. நில்லுங்க பாஸ். ஏன்டா? வைரத்தை திருடும் போது லேசர் ரேஸ் பட்டுருச்சுன்னா நான் முதல்ல செக் பண்றேன். முதல்ல
முதல்ல நீ போ. நீ சீக்கிரம் போ. போடா. இப்ப நீ சீக்கிரம் பாஸ். மொத்தத்துல வைரத்தை எப்படி எடுத்துட்டேன் பாஸ்? இதுல என்னோட பங்கு என்ன பாஸ்? 50 கோடி உங்க எல்லாருக்கும். எல்லாரும் இதுல கஷ்டப்பட்டு இருக்கோம், சமமா பிரிச்சுக்கலாமே. ஏய், நான் உங்களோட பாஸ், நீங்களா எனக்கு அசிஸ்டன்ட். பக்காவா பிளான் போட்டது நான். பாஸ் மியூசியம் கூட நம்ம பின்னாடி வருது பாஸ். வாய மூடுறா. மியூசியம் தாண்டி 100 கிலோமீட்டர் வந்துட்டோம். 100 கிலோமீட்டர் இல்ல, ஒரு இன்ச்சு கூட நகரல. கொஞ்சம் கீழே பாருங்க. யாரா இந்த வேலையை பண்ணது? கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. பாண்ட், மரியாதை எங்க வழியில குறுக்கிடாம போயிடு. நான் இருக்கிற வரைக்கும் இங்க எந்த கிரைமும் நடக்க நான் விட மாட்டேன். அப்படின்னா நீ இருக்கவே வேண்டாம். அந்த ரிவால்வர், இந்த புல்லட், இந்த பாண்டை எதுவும் செய்யாது. மரியாதையா டைமண்ட் இங்க கொடுத்துரு. கொடுக்க முடியாது. அது அரசாங்க சொத்து. ஒழுங்கு மரியாதையா இங்க கொடுத்துரு. பாஸ் அந்த டைமண்டை கொடுத்துருங்க பாஸ். நீங்க உயிரோட இருந்தாலாவது நான் ஜாலரா போட்டு வாழ்ந்துக்கிடுவேன் பாஸ். ஒரு புல்லட் போதும். நீ உன்னுடைய காரு, உன்னுடைய ஆளுங்க மொத்தம் பிளாஷ் ஆயிடுவீங்க. கொடுக்குறீங்களா இல்ல சாக போறீங்களா? இத பாரு புல்லட். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. பிடிங்கடா. ஏய். நான் என்ன சொல்லடா? அவனை பிடிக்க சொல்ல. போ. இந்தாங்க சார், ரிப்பன் கட் பண்ணுங்க. எதுக்கு 2 கத்தி? ஒண்ணுதான் இருக்கு சார். ஆமா, சரி. யாரா அவன்? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம. யாரோ குடிகார சார். ஆமா, நாட்டுல குடிகாரங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அவன் ரிப்பன் எங்கய்யா? கீழே இருக்கு சார். கைய தட்டுங்கய்யா.
டேய், catch him. டேய், இப்படி வாங்க, இங்க வர்றான். டேய், இங்க வாங்கடா. ஷட்டரை மூடுங்க. ஓகே பாஸ். டேய், பாஸ் அவ வெளியில போறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. போய் தடுங்க. ஓகே பாஸ். பிரில்லியன்ட் ஐடியா பாஸ். ஜாலியா படமா போய் தடு. சாரி பாஸ். அவன் பாண்ட் இல்ல தப்பிச்சிட்டு இருப்பான். வாய மூடு. போய் தடுங்கடா. இதுல புல்லட் ஏது பாஸ்? இருந்த ஒன்னத்தையும் மியூசியத்திலே சுட்டுட்டீங்க. அப்பாடா. இப்படி ஏதாவது நடக்கணும் தெரிஞ்சுதான் எமர்ஜென்சிக்காக இந்த கத்தியை கொண்டு வந்தேன். மறுபடியும் வர்ற பிடிங்கடா அவரை. சூரியகாந்த் ஓடியாந்துரு. ஓடுறா. சீக்கிரம். ஐயோ எவன்டா அது? ஐயோ யாரு 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 அது? என்னடா இது? இந்த சோப்ராஜ் கையில இருந்து தப்பிச்சு நீ எங்கே போக முடியாதுடா.